இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெர்லைட். இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம். பீட்டாங்கிற ஒரு குரூப் ஜல்லிக்கட்டு இனிமேல் நடக்கவே கூடாது, ஏன் மாடை துன்புறுத்துறீங்க அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் முன் வச்சு நம்மளை ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டோட உண்மையான விஷயம் நம்ம இளைஞர்களுக்கு புரிஞ்சு எதுக்கு நீங்கள் நடத்தக்கூடாது, நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. கவர்மெண்ட்டே அதிர்ந்து போச்சு. இளைஞர்கள் ட்ரேட் மார்க் மாதிரியான சும்மா இது இந்த உலகத்துல இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஒரு புது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட்னா என்ன? யார் ஸ்டெர்லைட்? ஸ்டெர்லைட்டுங்கிறது வேதாந்தாங்க லண்டன் பேஸ் கம்பெனி. அதோட ப்ரொப்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் அகர்வால். அந்த கம்பெனி ஒரு நாளைக்கு 1200 டன் காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தற்போதைய நெட்ஒர்த் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா $3.3 million, that is 21.45 crores. அவங்க காப்பர், ஜிங்க், அலுமினியம் அந்த மாதிரி நிறைய இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் மகாராஷ்டிரா, அங்கே இருக்க ரத்னகிரிங்கிற இடத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆச்சு. 1992 அங்கே 500 ஏக்கர் லேண்டு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 60,000 டன் காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 1993 அந்த ஒரு கலெக்டர் இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வேறு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடிக்கு 1994 வந்தாங்க. அவங்க ஒன்றும் சும்மா வரல. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தமிழில் வந்திருக்காங்க. அந்த என்ஓசியில் கல்ஃப் ஆஃப் மன்னார்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் எதுவாக இருந்தாலும் கட்டணம் போட்டு, ஆனால் அவங்க வெறும் 14 கிலோமீட்டர் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 1997 முதல் கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு சப்ஸ்டேஷன்லேருந்தும் மற்ற உள்ளூர் மக்கள்கிட்ட சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அவங்களுக்கு தலைவலி, தொண்டை எரிச்சல், இந்த மாதிரி சில மூச்சு பிரச்சனைகள் வரது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் 1998 வயலேஷன் காரணம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு போய் அவங்க பொல்யூஷன் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுற சொன்னாங்க. பொதுவாக 25 மீட்டர் அந்த ஏரியாவை சுற்றி க்ரீன் பெல்ட் வளர்க்கணும், பட் அவங்க வளர்க்கலை. அது மட்டும் இல்லாமல் ஆர்சனிக், லெட் அந்த மாதிரியான சில தாது பொருட்களை கிரவுண்ட் வாட்டரோட கலந்துட்டாங்க. ஸோ 1998 அதை மூட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. அதுலேருந்து கரெக்டாக ஒரே வாரத்தில், அதாவது டிசம்பர் 1 மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதி மறுபடியும் அனுப்பிச்சு அந்த இடத்த மறுபடியும் சர்வே பண்ண சொல்லிச்சு. அவங்க கரெக்டாக 45 நாளில் இங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுலேருந்து 70,000 டன் செஞ்சவங்க 1.75 lakhs டன் செய்ய ஆரம்பித்தாங்க. மறுபடியும் ஒரு கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம். 1999 சுமார் 11 ஒர்க்கர்ஸ் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளங்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அங்கே பெஞ்ச அடமழை காரணமாக அங்கேருந்து வந்த வேஸ்ட் எல்லாமே கிராமங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துச்சு. ஒரு வருஷத்துக்கு 70,000 டன் காப்பர் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது கவர்மெண்ட் நோட்ஸ். ஆனால் இவங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் தேவைப்படுறதுனால கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. அது மூலயமா 1,64,236 டன் காப்பர் ஒரு வருஷத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே ஒரு பிரச்சனை கிராமத்தோட சிட்டியை அட்டாக் பண்ணால் தான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுபோல் இந்த கேஸ் லீக்கேஜும் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரம் வந்துடுச்சு. இந்த கேஸ் லீக்கேஜ் நம்மளுக்கு பெருசாக என்ன பண்ணிட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் 18 பேரோட உயிர் எடுத்து, அது மட்டும் இல்லை 20க்கும் மேலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியல. ஏன்னா இதனால கேன்சர், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். இது எப்படி முடியும்? என்ன பண்ண போகும்? நம்ம கையில்